character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends to see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening, students. I am really happy to welcome you to the online class. Today we are going to see letter writing for 10th standard. Today we are going to see letter writing for 10th standard. ரைட், லெட்டர் ரைட்டிங் என்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பல கிளாஸஸில் எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. பல ஆசிரியர்களும் கடிதம் எழுதுறதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் உங்களுக்கு நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன். A letter is a kind of a communication. A letter is a kind of communication and it is an art. அது ஒரு கலை. பொதுவாக லெட்டர் ரைட்டிங் சொல்லும்போது இங்கிலீஷில் ரெண்டு டைப்ஸ் தான். There are two types of letters. ஒன்று என்னது ஃபார்மல் லெட்டர், இன்னொன்று இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஃபார்மல் லெட்டருக்கு டெஃபினட் ஸ்ட்ரக்சர் இருக்குது, லே அவுட் இருக்குது. அதே போல் இன்ஃபார்மல் லெட்டர்ஸு டெஃபினட் ஸ்ட்ரக்சர், லே அவுட்டு இருக்குது. ஃபார்மல் லெட்டர்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டோம்னா அஃபிஷியல் லெட்டர்ஸு, பிஸ்னஸ் லெட்டர்ஸு, கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸு, என்கொயரி லெட்டர்ஸு, ஆர்டரிங் லெட்டர்ஸு, இது எல்லாமே வரும். இது ஃபார்மல். இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்ன்றது ரைட்டிங் லெட்டர்ஸ் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ். இதை பர்சனல் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சோஷியல் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரெண்டுத்துக்குமே ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், a letter is an important means of communication which could be personal or official. Letters are broadly classified into two types, formal and informal. இந்த ரெண்டு டைப்ஸ் தான் லெட்டரில். இன் கிளாஸ் 9th standard you have studied both the types of formal and informal. Now let us learn to write a letter, ordering goods and how to write a complaint for any damage or any other problem noticed after receiving the goods. இப்போ இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஃபார்மலில் என்னது ஆர்டரிங் குட்ஸ். ரைட் எ லெட்டர் ஃபார் ஆர்டரிங் குட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, and how to write a complaint for any damage or any other problem noticed after receiving the goods. குட்ஸ் ஆர்டர் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி ஒரு லெட்ரு. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், அந்த குட்ஸை ரிசீவ் பண்ண இல்லையா, அது ஏதாவது டேமேஜஸ் இருந்தாக்க அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி லெட்ரு எழுதுவோம். கம்ப்ளைண்ட் பண்ணி லெட்ரு எழுதுவோம். நீங்கள் கொடுத்த அனுப்பு பொருள் சேர்ந்தது, ஆனால் அது பார்சல் ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது புத்தகங்கள் டேமேஜ் ஆகி இருந்தது, அதை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு வேறு காப்பீஸ் புக்ஸை இமீடியட்டாக ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த மாதிரி அது. இப்போ பாருங்கள், ஃபார்மேட் பாருங்கள். சென்டர்ஸ் அட்ரஸ், அதில் இமெயில் இன்க்ளூட் பண்ணலாம், ஃபோன் நம்பரும் கொடுக்கலாம். டேட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அது கீழே என்னது டேட் எழுதணும். அதுக்கப்புறம் ரிசீவர் அட்ரஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஆஃப் த லெட்டர். சப்ஜெக்ட் ஆஃப் லெட்டர் இங்கே என்ன சொல்கிறோம், ஆர்டரிங் குட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது போல். சல்யூட்டேஷன், டியர் சார், ரெஸ்பெக்டட் சார்னு எழுதுவோம், ரெஸ்பெக்டட் மேடம்னு எழுதுவோம், இல்லை சார் எழுதலாம். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர். பாடி ஆஃப் த லெட்டரில் அதில் எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்கள். 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப், உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கணும்.
அண்ட் ரைட் த பர்பஸ் ஆஃப் த லெட்டர், என்ன நோக்கத்துக்காக அந்த கடிதம் அது. அதுக்கப்புறம் கடைசியாக கன்க்ளூஷன், மென்ஷன் த டீட்டெயில்ஸ் ஆஃப் த என்கொயரி. லெட்டர் வந்து எப்படி முடிக்கணும், எப்படி ஆரம்பிக்கிறது, என்ன நோக்கத்துக்காக எழுதுறது, அப்புறம் எப்படி முடிக்கிறது, இதை பேஸ் பண்ணி தான் பாடி ஆஃப் த லெட்டர் வரும். அதுக்கப்புறம் என்னது, காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, அது போல் எழுதிட்டு சென்டர்ஸுடைய சிக்னேச்சர் இருக்கணும். தேவைப்பட்ட அங்கே டெசிக்னேஷன் இருந்தனாக்கா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்போ மாடல் லெட்டர் பாருங்கள், அது உங்களுக்கு பார்த்தாக்கா இந்த ஃபார்மெட் லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது மாடல் லெட்டர். Letter for ordering things. Miss Deepa, an NGO, writes a letter to the wholesale bookshop dealer placing order for 100 copies of a medium-sized English Oxford Dictionary. English Oxford Dictionary என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. எத்தனை காப்பீஸு? 100 copies. Placing order for 100 copies for a medium-sized English Oxford Dictionary. புரியுதுங்களா? ரைட். இப்போ சென்டர்ஸ் அட்ரஸ் பாருங்கள். மிஸ் தீபா, என்ஜிஓ, நல்லம் ட்ரஸ்ட்டு, காலாப்பட் வில்லேஜ், நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட், அவங்களோட இமெயில். இது ஃப்ரம் அட்ரஸ். ஃப்ரம்னு எழுதிட்டு கமா போடக்கூடாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, கமா போடுறீங்க, இல்லைன்னா செமிகோலன் போடுறீங்க. கமா போடக்கூடாது. இது ஃப்ரம் அட்ரஸ், இது ஃப்ரம். அதுக்கப்புறம் எழுதிட்டு அவங்களுக்கு இமெயில் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு டேட்டு கொடுங்க, 13th May 2019. அதுக்கப்புறம் கீழே வருது பாருங்கள், இன்னொரு அட்ரஸ் வருது பாருங்கள். இது என்னது, ரிசீவர் அட்ரஸ், அதுதான் டு அட்ரஸ். த ப்ரொப்ரைட்டர், யாருக்கு நம்ம லெட்டர் எழுதுகிறோம், ப்ரொப்ரைட்டர், நிஷால் புக் ஷாப், சென்னை 1. இது டு அட்ரஸ். ஸோ அப்போ ஃபார்மெட் நல்லா பார்த்துங்க, ஃப்ரம் அட்ரஸ்ஸு டு அட்ரஸ். ரெஸ்பெக்டட் சார் இல்லை ரெஸ்பெக்டட் மேடம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரிஸ் ரிகார்டிங். இது சிம்பிளாக தான் வரும், ஒரு சிம்பிள் ஒரு ஃப்ரேஸ் போல் தான் வரும். ஆர்டரிங் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரிஸ்னு எழுதலாம், இல்லை ஆர்டர் ஃபார் இங்கிலீஷ் ஆக்ஸ்ஃபோர்டு டிக்ஷனரிஸ் ஐஃபோன் போட்டு ரிகார்டிங் எழுதுங்க. மேட்ரு பாருங்கள், பாடி ஆஃப் த லெட்டர். ஆன் ரீடிங் த டிஸ்கவுண்ட் ப்ரொவைடட் பை யுவர் ஷாப் இன் த அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் யுவர் yesterday's newspaper, I would like to place an order for 100 copies of a medium-sized English Oxford Dictionary in your shop. I need the copies within a week. So let me know the estimation for the bulk order placed as early as possible. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆன் ரீடிங் த டிஸ்கவுண்ட் ப்ரொவைடட் பை யுவர் ஷாப். இப்போ அந்த புக் கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஆர் கிவன் டிஸ்கவுண்ட் ஃபார் ஆர்டரிங் புக்ஸ். புரியுதுங்களா? ரைட். ஐ வுட் லைக் டு பிளேஸ் அன் ஆர்டர். எத்தனை காப்பீஸ் அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க, 100 காப்பீஸ்க்கு ஆர்டர் பண்ணுறாங்க. ஐ நீட் த காப்பீஸ் வித்தின் எ வீக், ஒரு வாரத்துக்குள்ளேவே அந்த காப்பீஸ் வேணும்னு சொல்கிறாங்க. ஸோ லெட் மீ நோ தி எஸ்டிமேஷன் ஃபார் தி பல்க் ஆர்டர். பல்க் ஆர்டர் பண்ணும்போது என்னது, உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும், அதனால அவங்க கேட்குறாங்க. ஸோ லெட் மீ நோ தி எஸ்டிமேஷன் ஃபார் தி பல்க் ஆர்டர். பல்க் ஆர்டர் பண்ணாக்கா எவ்வளோ எஸ்டிமேஷன் வரும் அது தெரிஞ்சுக்கணும், அதுக்காக எங்களை இன்டிமேஷன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபார் த பல்க் ஆர்டர் பிளேஸ்டு ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். இது எத்தனை லைன்ஸ் இருக்குது பாருங்கள், 3 சென்டென்ஸ் தான் இதில். இது ஒரு சென்டென்ஸு, ஐ நீட் த காப்பீஸ் வித்தின் எ வீக் 2வது சென்டென்ஸு, இது 3வது சென்டென்ஸு. முடிஞ்சிங்களா? அதுக்கப்புறம் என்னது, தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி தீபா. புரிஞ்சிச்சா? இது பாடி ஆஃப் த லெட்டர். ஓகே. ஆர்டரிங் பாக்கெட் டிக்ஷனரிஸ். இதே போல் நம்ம கிரிக்கெட் பேட்ஸு, இல்லைன்னா சில்ட்ரன் புக்ஸு, வேறு ஏதாவது புக்ஸு நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டரிங் பண்ணலாம். புரியுதா? ரைட். தேங்க்யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி தீபா அப்படின்ட்டு முடிச்சுக்கிறாங்க. இது ஆர்டரிங் லெட்டர். அடுத்து பாருங்கள், கம்ப்ளைண்ட்.
கம்ப்ளைண்ட் லெட்டர். இப்போ அவங்க ஆர்டர் வந்து என்னது ரிசீவ் பண்ணிட்டாங்க, இந்த புக் ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. அது ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது என்னது டிக்ஷனரிஸு டேமேஜஸாக இருக்குது. இப்போ டேமேஜஸ் இருக்கும்பொழுது அதுக்கு எப்படி பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும்? ஃப்ரம், அதே டேட்டு கொஞ்சம் மாறும், புரியுதுங்களா? அதே டேட்டில் வராது, டேட்டு ஒரு அடுத்த 2 நாளுக்கு அப்புறம் வேணால் போட்டுக்கலாம், அது கால்குலேட் பண்ணி போட்டுங்க. டு அட்ரஸ் போட்டுருங்க. சப்ஜெக்ட் அது கீழே வந்துடும். சல்யூட்டேஷன், ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம், அது சல்யூட்டேஷன். சப்ஜெக்ட் இங்கே மாறும். கம்ப்ளைண்ட் அபவுட் டேமேஜ்டு டிக்ஷனரிஸ், கம்ப்ளைனிங் அபவுட் டேமேஜ்டு டிக்ஷனரிஸ் ரிகார்டிங். இப்போ பாருங்க, on receiving the order of 100 copies of English Oxford Dictionary from your shop, I found that around 25 copies of them were damaged. 100 காப்பீஸ் ஆர்டர் பண்ணதில் 25 டிக்ஷனரிஸ் என்ன ஆகிருக்கு, டேமேஜஸ் ஆகிருக்கான். In some copies the pages are missing and in some dictionaries more copies the pages are not in order. ஒரு சில டிக்ஷனரியில் பேஜஸ் வந்து மிஸ்ஸிங்கு, ஒரு சில டிக்ஷனரிஸில் என்னது பேஜஸ் எல்லாம் மாறி இருக்கு, ப்ராப்பராக ஆர்டரில் இல்லை. ஸோ டியூலி அக்செப்ட் மை கம்ப்ளைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் த டேமேஜ்டு காப்பீஸ். கைண்ட்லி செக் த ரிட்டர்ன் காப்பீஸ் அண்ட் ரீப்ளேஸ் தேம் அக்கார்டிங்லி. இது கம்ப்ளைண்ட் லெட்டர் எவ்வளோ அழகாக தெளிவாக எழுதுகிறாங்க பாரு, சிம்பிள். நம்மளும் கூட ஒன்றா எழுதலாம். we have received the ordered goods. When I opened the parcel, I found some of the dictionaries were badly damaged. So kindly accept those copies and replace with the new ones. அப்படின்ட்டு நம்ம அந்த மாதிரி நம்ம எழுதலாம், அதுவும் ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதா? Kindly check the return copies and replace them accordingly. Thank you. Yours faithfully, Deepa. இது கம்ப்ளைண்ட் லெட்டர். புக்கு ஆர்டர் பண்ணுறதுக்காக. இது ஜென்ரலாக புக்ஸும் இருக்கலாம், இல்லை ஏதாவது எலக்ட்ரானிக் குட்ஸு கூட இருக்கலாம். நம்ம எதாவது கடையில் போட்டு பொருள் வாங்கியிருப்போம், மொபைல் ஃபோன் கூட வாங்கியிருப்போம், இல்லை டெலிவிஷன் வாங்கியிருப்போம். ஒரு வாரம் வீட்டில் நல்லா ஒர்க் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்த்தாக்க ஒர்க் பண்ணாது. நம்ம என்ன பண்ணுவோம், உடனே தூக்கி போட்டுருவோமா? கிடையாது. அந்த கம்பெனிஸை அத்தாரிட்டி லெட்ரு போயிட்டு பேசுவோம். அவங்க லெட்ரு எதை கேட்டாக்க லெட்ரு எழுதி கொடுப்போம். இது எப்போ வாங்கினது, எவ்வளோ நாள் ஒர்க் ஆச்சு, ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு நம்ம லெட்ரு எழுதி கொடுப்போம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதுக்கு தேவையான ரெமெடியல் ஸ்டெப்ஸு எடுத்து ஒன்று ரெக்டிஃபை பண்ணுவாங்க, இல்லைன்னா டெலிவிஷன் சீட் எடுத்துக்கிட்டு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு வேறு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டு பண்ணுவாங்க. இது நம்ம எப்போதும் செய்கிறது தான். இது ஒரு மாடல் வரும் உங்கள் எக்ஸாமினேஷனுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில். உங்கள் புக் பேக் பின்னாடி என்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதிலிருந்து ஒரு லெட்டர் ஒன்று வரும், அது பார்த்துங்க. Right, now we will come to complaint letter 2, model complaint letter 2. Question பாருங்க. Mr. Srinath lost his bag. Mr. Srinath lost his bag in an overcrowded train. The following is the letter of complaint which he writes to the railway police force. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய பேகை தொலைச்சிட்டார். அவர் எங்கே தொலைச்சிட்டாரு, இன்னே crowded train. The following is the letter of complaint. என்னது ரயில்வே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் லெட்டர் ஒன்று எழுதுகிறார். புரியுதா? ரைட். இப்போ பாருங்க, அதே போல் ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் அட்ரஸ் ஸ்ரீநாத், அவருடைய டோர் நம்பர், கிராஸு, நகர், செங்கல்பட்டு, அவருடைய இமெயில் ஐடி, ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, டேட் போடுங்க. டு அட்ரஸ் டு த கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ் அப்படின்னு தான் வரணும். டு த கமிஷனர்னு போடக்கூடாது, டு த கமிஷனர் ஆஃப் ரயில்வே போலீஸ்ன்னு கொடுக்கணும். இதை கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் என்னது, A2 போலீஸ் ஸ்டேஷன், டி நகர், செங்கல்பட்டு, பின்கோடு கொடுத்தாச்சு. ரெஸ்பெக்டட் சாரோ இல்லைன்னா மேடமோ கொடுக்கலாம். சப்ஜெக்ட் கம்ப்ளைண்ட் அபவுட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி லாஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ். கம்ப்ளைண்ட் அபவுட் ஸ்டேட்டஸ், சர்டிஃபிகேட்ஸை தொலைச்சிட்டேன், அதோட என்ன நிலையில் இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன நிலையில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு சப்ஜெக்ட் எழுதும். கம்ப்ளைண்ட் அபவுட் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி லாஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் ரிகார்டிங். இப்போ பாருங்கள், ஐ எம் ஏ கிராஜுவேட்
seeking employment. I am a graduate seeking employment and residing in the above mentioned address. I lost certificates on 15th July 2019 while I was returning home in a local train from Chengalpattu. As the train was overcrowded, I placed my bag on the rack above. When I was about to get off, I noticed that my bag was missing. I was helpless and I filed a complaint with the railway police. I had given all the details in the complaint letter on the same day. So far, I have not received any further response. I request you to take immediate action in this regard. பாருங்க, எவ்வளோ அழகாக கொடுத்துறாங்க பாருங்க. I am a young graduate and I am seeking employment. Full stop வச்சுக்கலாம். I am residing in the above mentioned address. I lost my certificates. என்ன டேட்டா சர்டிஃபிகேட் வச்சுங்க அது போடுங்க. While I was returning home in a local train from Chengalpattu, அது place போடுங்க. As the train was overcrowded, I placed my bag on the rack above. நான் அங்கே ட்ரெயினில் கம்பார்ட்மெண்ட் ரேக்கில் நான் என்னுடைய பேக்கை வச்சுட்டேன். When I was about to get off, இறங்கும் நேரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய பேக் நான் தவறி விட்டு விட்டேன். I was helpless, என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. And filed a complaint with the railway police. ரயில்வே போலீஸ் அதிகாரியிடம் நான் தகவலை தெரிவித்தேன். I given all the details in the complaint letter. அந்த பேக்கில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி லெட்டராக கொடுத்துருக்காரு ஆன் த சேம் டே. ஸோ ஃபார் ஐ ஹவ் நாட் ரிசீவ்ட் எனி ஃபர்தர் ரெஸ்பான்ஸ். இந்நாள் வரைக்கும் என்னது எந்த விதமான தகவலும் அவருக்கு கிடைக்கல. ஒரு 2 நாளில் 3 நாள் ஏதாவது கிடச்சிருக்கணும். ஒரு வாரம் ஆயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு, இது வரைக்கும் அவருக்கு தொலைந்து போன பேகு அதை பற்றி எந்த விதமான தகவலும் இல்லை. அதனால் என்ன சொல்கிறாரு, ஐ ரிக்வெஸ்ட் the commissioner of the railway police to take immediate action in this regard அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு எப்படி கம்ப்ளைண்ட் லெட்டர், பாடி லெட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறாரு, கண்டென்ட்டை எங்கே தொலைச்சிட்டாரு, எங்கேருந்து எங்கே வரும்போது பையை தொலைச்சிட்டாரு, பேக்கை வந்து எங்கே வச்சுருந்தார், அதுக்கப்புறம் அந்த பேக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருந்ததுன்ட்டு டீட்டெயில்ஸாக என்னது லெட்டர் மூலம் கொடுக்குறாரு. ஆக்ஷனை கொஞ்சம் குயிக்காக எடுக்க சொல்கிறார். இதுதான் சிம்பிளான மேட்ரு. பாடி ஆஃப் லெட்டர் இது இப்படி தான் எழுதணும். இந்த மாடலும் கூட பாருங்கள். அடுத்து பாருங்கள், எக்ஸசைஸ் பாருங்கள். Imagine that you parked your vehicle, two-wheeler, bicycle inside the school premises. You find it missing in the evening. Write a complaint to the head of the school regarding the issue. இப்போ இந்த லெட்டர் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். நீங்களே பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கீங்க, சைக்கிளோடு வந்திருக்கீங்க, சைக்கிள் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிட்டீங்க, கிளாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, ஈவினிங் போய் சைக்கிள் எடுக்கும்போது உங்கள் சைக்கிள் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது பேஸ் பண்ணி ஸ்கூல் பிரின்ஸ்பாலுக்கு இல்லைன்னா கரஸ்பாண்டன்ட்டுக்கு என்ன இது லெட்ரு எழுதி சொல்லலாமா? ரைட். அதே போல் ஃபார்மேட். ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ, ஐ ஆம் ஸ்டடிங் இன் தி ஸ்கூல் ஃபார் மெனி இயர்ஸ். டுடே ஆக்சுவலி I came to school and I parked my cycle at the cycle stand. When I came to cycle stand in the evening, I was really shocked that my bicycle was missing. அவங்களோட பைசைக்கிள் என்ன பிராண்டு, அட்லஸ் சைக்கிளா, ரேலேவா, என்ன ஹெர்குலிஸ் சைக்கிளா, அது பேரை சொல்லுங்கள். என்ன கலரில் இருந்தது அதையும் சொல்லுங்கள். அதுக்கு சைக்கிளுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் மென்ஷன் சொல்லலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ரைட். இது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அடுத்து பாருங்கள், ரைட் a complaint to the officer of the PW department to take immediate actions of maintaining cleanliness in the children park in your locality. இப்போ கரிக்குளம் பக்கத்தில் சில்ட்ரன் பார்க் இருக்குதுன்னு வச்சிங்க. அந்த பார்க் வந்து எப்படி இருக்குது, நாட் குட், புவர் கண்டிஷன். சுகாதாரமாக சுத்தமாகவும் இல்லை, சுகாதாரமாகவும் இல்லை. கொஞ்சம் என்னது நிறைய டஸ்ட் இருந்துருக்குது, குப்பைகள் இருந்துருக்குது, எல்லாமே இருந்துருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, PLW ஆஃபீஸருக்கு லெட்ரு எழுதி பார்க்கை வந்து என்னது சுத்தம் பண்ணி கொடுக்கணும், க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு லெட்ரு எழுதுவீங்களே. அதில் ஒன்றும் சிரமம் இருக்காதே. நான் இந்த ஊரில் பல வருடமாக வசித்து கொண்டு வருகிறேன். இங்கே
வசிக்கின்ற இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் சிறுவர்கள் அனைவரும் எதிரில் உள்ள சிறுவர் பூங்காவில் காலையிலும் மாலையிலும் விளையாடி மகிழ்வர். ஆனால் தற்போது அந்த சிறுவர் பூங்கா நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. அங்கங்கே குப்பைகள் எல்லாம் இருக்கிறது. சிறுவர்கள் நோய் தொற்றுக்கு ஆளாவார்கள். எனவே அத்தாரிட்டிஸ் நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் குயிக்காக பார்க் க்ளீன் பண்ணி கொடுத்தாக்க பார்க்க நல்லாயிருக்கும். அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களும் எல்லோரும் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு சொல்லி நம்ம லெட்ரு எழுதுவோம். நான் சிம்பிளாக ஒரு ஹிண்ட்டு போல உங்களுக்கு சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? இது எழுதலாம் இல்லையா? ரைட். இப்போ இதில் இருக்கிற கொஷின் கூட பார்த்துங்க. Right, again, now we are going to see letters to editor, writing letter to editor, writing a letter to editor. Newspaper எழுதுறது, தினத்தந்தி, தினமலர், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், த டெக்கான் க்ரானிக்கல், அவங்களுக்கெல்லாம் லெட்ரு எப்படி எழுதுவோம் அந்த ஃபார்மேட். இதுவும் ஒரு அஃபிஷியல் லெட்ரு தான், ஃபார்மல் லெட்ரு தான். ஓகே, ரைட். ஆஸ் யூஷுவல் அதே ஸ்டெப்ஸ் தான். உங்களுக்கு பாடி என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்கிறாங்க, அது பாருங்கள். மெயின் பாடியில் லெட்டருக்கு மட்டும் எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப். இப்போ ஸ்ட்ரீட் லைட் எரியல, ஓகே, இப்போ அதை பேஸ் பண்ணி எழுதும், அதுதான் இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப். அடுத்து ஸ்டேட்டிங் த காசஸ் ஆஃப் த ப்ராப்ளம், எதனால் ஸ்ட்ரீட் லைட் எரியல அப்படின்றது. ஓகே, மூணாவது ஸ்டேட்டிங் தி எஃபெக்ட்ஸ், என்ன ரீசன், என்ன எஃபெக்ட்டு அப்படின்ட்டு கேட்குறாங்க, ஸ்டேட்டிங் தி எஃபெக்ட்ஸ். நாலாவது சஜஷன்ஸ் ஃபார் ரெமிடியல் மெஷர்ஸ், என்ன நடவடிக்கை எடுக்கணும். இந்த பாடி ஆஃப் தி லெட்டரில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் காசஸ், ஓகே, தென் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னது ரெமடியல் ஸ்டெப்ஸ், என்ன நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது பாடி ஆஃப் த லெட்டர். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், கன்க்ளூடிங் த பெனிஃபிட்ஸ் அண்ட் த நீட் ஃபார் ரிசால்விங் த ப்ராப்ளம். பொதுமக்களுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை, துரித நடவடிக்கை எடுத்தால் பொதுமக்களுக்கு என்ன விதமான நன்மை ஏற்படும் அப்படின்றதுக்காக அது ஒரு 2 லைன் சொல்லணும். அது கன்க்ளூடிங் பேராகிராஃப். ஸோ அப்போது என்னது, மெயின் பாடியில் இன்ட்ரோடக்டரி, செகண்ட் பேராகிராஃபில் ஸ்டேட்டிங் த காசஸ், தேர்ட் பேராகிராஃபில் ஸ்டேட்டிங் த எஃபெக்ட்ஸ், ஃபோர்த் பேராகிராஃபில் ரெமடியல் மெஷர்ஸு, லாஸ்ட் பேராகிராஃபில் கன்க்ளூடிங். இதுதான் ஸ்டெப் பாடி ஆஃப் த லெட்டர். அடுத்து பாருங்கள், சம் யூஸ்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எப்படி லெட்டர் ஆரம்பிக்கணுன்றதுக்காக. இப்போ அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ த்ரூ தி எஸ்டீம்ட் காலம்ஸ் ஆஃப் யுவர் டெய்லி நியூஸ் பேப்பர் ஐ விஷ் டு பிரிங் யுவர் கைண்ட் நோட்டீஸ் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிங்க. டேஷ்ன்றது அங்கே என்ன ப்ராப்ளமோ அதை மென்ஷன் பண்ணணும். ஸ்ட்ரீட் லைட் எரியலைன்னாக்கா ஸ்ட்ரீட் லைட், தண்ணி வசதி இல்லை அப்படின்னாக்கா அந்த வசதி, சாலை வசதி சரியில்லைனாக்கா அதை பேஸ் பண்ணி இருக்கணும். இதுதான் பிகினிங். புரியுதுங்களா? இதெல்லாமே என்னது பிகினிங். இந்த யூஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ பாருங்கள், பாடி ஆஃப் லெட்டர் பார்த்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாம்பிள். Now look at the question. You are a Raja, you are upset about the bad influence of TV channels on the young children. You decide to write a letter to the editor of a leading newspaper suggesting measures to upgrade the standard. Another, you are upset about what? Bad influence of TV channels on the young children. Young children are affected by the bad influence of television channels, programs-னால. இப்போ அதுக்கு என்னது, நியூஸ் பேப்பருக்கு நம்ம லெட்ரு எழுதணும். ரைட் எ லெட்டர் டு தி எடிட்டர். வந்து கேபிட்டல் வரணும். லீடிங் நியூஸ் பேப்பர், லீடிங் நியூஸ் பேப்பர்னு சொல்லும்போது ஹிந்து எடுத்துக்கலாம், இல்லை த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். சஜஸ்டிங் த மெஷர்ஸ் டு அப்கிரேட். ஓகே, ரைட். இது ஃப்ரம் அட்ரஸ். யார்? ராஜா. அவர் பேர் எழுதிட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேமு, பிளேஸு,
கொடுத்துட்டு ஒரு லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்னது டேட் கொடுங்க. அதுக்கப்புறம் டூ அட்ரஸில் யார் வரணும், இந்த எடிட்டர் ஹிந்து ஏபிசி ரோட் சென்னை அப்படின்னு வந்தாச்சு. ஒரு லைன் ஸ்பேஸ் விடுங்க, சார்னு போடுங்க, சார் அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் பாருங்க, சப்ஜெக்ட் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ். சிறுவருடைய மனதில் என்னது எதிர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்துகிறது. சிறுவருடைய மனதில் தொலைக்காட்சி என்னது எதிர்மறையான செயல்களை ஏற்படுத்துகிறது அப்படின்றது தான். இப்போ பாருங்கள், through the esteemed columns of a newspaper, I wish to bring about a public awareness on the negative influence of TV channels on young children. இதுதான் இந்த ஆரம்பிக்கிற லைன், இன்ட்ரோடக்டரி பேராகிராஃப்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இது. எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இந்த முதல் வரியும் இந்த கடைசி வரியும் என்னது பொருந்தும். என்ன, அந்த சப்ஜெக்டை மட்டும் மாற்றுறீங்க, அவ்வளோதான். நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிவி சேனல்ஸ் ஆன் யங் சில்ட்ரன், இதுதான் அந்த சப்ஜெக்ட், இதுதான் அந்த ப்ராப்ளம். இதை பேஸ் பண்ணி தான் எழுதும். இதுதான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுவோம். Through the esteemed columns of a newspaper, I wish to bring about a public awareness. இதை கம்பல்சரி இதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான். ஓகேவா? ரைட். Children spend the evening watching channels that instigate only negative thoughts in their minds. Reason: children spend the evening watching channels that instigate only negative thoughts. எதிர்மறையான எண்ணங்களை தான் சிறுவர்களுக்கு தூண்டி விடுகிறது அப்படின்ட்டு. They are unwilling to go out and play. தொலைக்காட்சியை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்க என்னது வெளி உலகத்தில் போயிட்டு சுத்தமான காற்றும் சுவாசிக்கிறது இல்லை. ரெண்டாவது என்னது கிரவுண்டில் போயிட்டு சந்தோஷமான ஒரு மனநிலையில் விளையாடக்கூடிய எண்ணமும் அவங்களுக்கு தோணவில்லை. They are unwilling to go out and play in the fresh air. These depictions spoil their minds and negate their character. Character என்ன ஆகிட்டு தான் பாரு, அவங்களுக்கு மாற்றிடுது. ஓகே, ரைட். Television is an effective social media. எஃபெக்ட் ஒரு நிமிஷத்தில் என்னது த்ரூ அவுட் த வேர்ல்டு இல்லை த்ரூ அவுட் த கண்ட்ரிக்கு என்னது இன்ஃபர்மேஷன் போயிடும். டெலிவிஷன் எல்லாமே பாருங்கள், இன்டர்நெட் எல்லாம் சோர்ஸஸ் எல்லாம் இருக்குது. மாஸ் மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன் என்னது ஒரு இடத்துல என்ன நடக்குதோ அடுத்த நிமிஷமாக என்னது அடுத்த செகண்டில் நம்ம பார்த்துடுறோம். அதுதான் டெலிவிஷன் இஸ் an effective social media and also a powerful tool for communication. It should telecast more and more value-based program. நல்ல நிகழ்ச்சிகள் தொடங்கப்படணும், இல்லை நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பணும். மாணவர்களுக்கு நல்ல சிந்தனை வளர்ச்சியை தூண்டுவதை போல நல்ல தரமான நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. It should telecast more and more value-based programs that would impress the children. I humbly request you to publish this letter so that the television channels improve their standard of telecast. இது concluding line. இது second para. இது செகண்ட் பேரா, இது தேர்ட் பேரா. ஓகே, ரைட். இது பாருங்க கன்க்ளூடிங் லைன். ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ டு பப்ளிஷ் தி லெட்டர். இது எல்லாத்துக்குமே வரும். ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் அத்தாரிட்டிஸ் டு பப்ளிஷ் திஸ் லெட்டர் ஸோ தட் டெலிவிஷன் சேனல்ஸ் இம்ப்ரூவ் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் டெலிகாஸ்ட். இது ஒரு வகையான லெட்டர். இந்த முதல் வரியும் கடைசி வரியும் சேம், இடையில மட்டும் கண்டென்ட்டை அந்த கேள்வி தகுந்தபடி நீங்கள் மாற்றிக்க வேண்டியது. அடுத்து பாருங்கள், ரெண்டாவது எக்ஸாம்பிள். கோமதி, ரெசிடென்ட் ஆஃப் அ காலனி adjacent தாமிரபரணி ரிவர். யூ see many people throwing waste into it. தாமிரபரணி நதியில் என்ன பண்ணுறாங்களா, குப்பைகளில் தான் அதில் தூக்கி கடைசி தூக்கி என்னது போட்டுடுறாங்க அதில். ஸ்பாயிலிங் த பியூர் வாட்டர். ரைட் a letter to a newspaper showing your concern about it and also voicing your worry. உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறீங்க. Give your suggestion to solve this problem. As usual, from டேட் போட்டு டூ அட்ரஸ்ஸு தந்தின் போட்டாங்க. இந்த டெய்லி தந்தின் கூட கொடுக்கலாம். ரைட். அடுத்து பாருங்கள், எந்த ஏரியாவுக்கு எழுதணுமோ அந்த ஏரியா பிளேஸ் பண்ணணும். சப்ஜெக்ட் ஸ்டாப் பொல்யூட்டிங் தி தாமிரபரணி ரிவர். இப்போ ஆரம்பிக்கிற லைன் பாருங்கள் என்ன
ரைட். இப்போ ஆஸ் யூஸ்வல் அதே போல் கொடுத்தாச்சு. பிகினிங் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பாடி ஆஃப் த கண்டென்ட்டு எப்படி முடிக்கிறாங்கன்றது கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல். அடுத்து இங்கே கொஸ்டின்ஸ் பாருங்கள். டிராஃப்ட் லெட்டர்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் இருக்கு பாருங்க. ஒரு சாம்பிள் ஒரு 4 கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்த 4 கொஸ்டினை பார்த்துக்கலாம். இந்த கடைசி ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆஃப் ஒரு ஏரியா டூ நாட் ஒர்க் ப்ராப்பர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான். இந்த லெட்ரு இந்த இதுலேருந்து என்னது ஏதாவது ஒன்று வரலாம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து கூட ஏதாவது ஒன்று வரலாம். இந்த லெட்டர்ஸ்லாம் ஃபார்மெட் பார்த்துங்க. ஆஸ் யூஷுவல் புக்கில் அங்கே என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதே ஃபார்மெட்டில் தான் இதையும் நீங்கள் எழுத போகிறீங்க. இதில் 5 கொஸ்டின் இருக்குது. இது ஹோம்ஒர்க்காக யூஸ் பண்ணுங்க. அதே போல் பேஜ் நம்பர் 199லேயும் லெட்டர்ஸ் இருக்குது. என்கொயரி லெட்டர்ஸ்னு இருக்கும். பேஜ் நம்பர் 199ல் என்கொயரி லெட்டர்ஸும் இருக்கும். அதுவும் என்னது அஃபிஷியல் லெட்டர் தான், ஃபார்மல் லெட்டர் தான். அதில் ஒரு சாம்பிள் கூட பார்த்துங்க. புரியுதா? ஸோ அந்த லெட்டர்ஸ் வந்து என்னது பேஜ் நம்பர் 72, தென் பேஜ் நம்பர் 172, தென் பேஜ் நம்பர் 199. இந்த சாம்பிள் லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாடல் பார்த்துங்க. அதை அசைன்மெண்ட்டாகவும் பண்ணுங்க கூடிய சீக்கிரத்தில். இன்னொன்று, இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் புக்கில் இருந்தால் இந்த லெட்டர்ஸு வரும். புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்போ இதில் 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5ல் ஏதாவது ஒன்று வரலாம், இல்லை என்கொயரி லெட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வரலாம். ஒரு லெட்டர் சாம்பிள் பார்த்துங்க. பாடி ஆஃப் த லெட்டர் எப்படி எழுதணுன்னுட்டு அது பார்த்துட்டாலே போதும், மற்றெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா? ஸோ வாட் இட் டெல் யூ எஸ் ப்ராக்டிஸ் த ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் அ லெட்டர் and try to get more marks. All the best for you. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Park. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, love forever. It's the friend to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.